ஹலோ ஹாய்ங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள கற்பூரவள்ளி செடி. நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு பராமரிப்புன்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம குச்சி வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் வளரும், இல்லை நீங்கள் செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்திங்கனாலும் வளரும். ஆனால் இதுக்கு நான் பெரும்பாலும் ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டேங்க. எப்போதும் தான் ஊற்றுவேன், இல்லைன்னா ஊற்றுறதே கிடையாது. மழை பெஞ்சுன்னா அதுவே வளர்ந்துடும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டு சைடு இருக்கிறத விட பக்கத்து வீட்டு சைடு தான் அதிகமாக போயிருக்கோம். அவங்களுமே அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களுமே பறிச்சுப்பாங்க. இது கிராமங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே ஒரு மூலிகை செடி இருக்கும். நீங்களே பாருங்கள். பெரும்பாலும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் கற்பூரவள்ளி செடியை வச்சு என்னென்ன பண்ணணுங்கிறதும் தெரியும். உங்களுக்கு குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கா, யார் வீட்டில் கற்பூரவள்ளி செடி இருக்குது, போய் 2 இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஏதாவது வேணும்னாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. போய் செடி கேட்டு நம்ம வேறு எதாவது எனக்கு அது தாங்க, துளசி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் இங்கே கிராமத்தில் பெருசாக இது இல்லைங்க. ஆனால் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக கற்பூரவள்ளி செடி இருக்கணும். சளி பிடிச்சா ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி செடியில் மருந்து எடுத்து கொடுப்பாங்க. அது சரியாக வரலைன்னா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அதனாடியே தாங்க பெரும்பாலும் எப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு மூலிகை செடி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்க வீட்டிலலாம் ஏன் நம்ம பெரிய மனுஷர்கள் கூட அதெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவு எல்லார் வீட்லேயும் ஒரு மூலிகை செடி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது கூட.